நாம் அனைவருக்கு தெரிந்ததான ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக ஓமைகளிலே இந்த ஓமையை யாரும் மறந்திருக்கவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 3 ஓமை 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 3 ஓமை. ஒன்று, காணாமல் போன ஆடு. 2வது, காணாமல் போன வெள்ளிக்காசு. 3வது, காணாமல் போன இளைய குமாரன். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இந்த 3லும் அநேக வித்தியாசங்களை பார்க்க முடியும். ஒன்று, அறியாமலே போய்விட்டது. பார்க்கிற இடம் பச்சையாக இருந்தபடினாலே அது என்னென்னு தெரியாமல் அறியாமல் வழி தப்பி போய்விட்டது. கர்த்தருக்கு பயப்பட்டது, அறியாமல் போனது. இளைய குமாரன் அறிந்தே போனான். தகப்பன் வீட்டுடைய மேன்மை, மகத்துவம், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தும் இன்னொன்று இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தெரிந்துதான் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போனான். ஒன்று தெரியாமல் போனது, ஒன்று தெரிந்தே போனது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. தெரியாமல் அல்லது வெளியே போனது, வெளி உலகத்திலே போனது. வெளி உலகத்திலே போகும்போது ஒரு மெய்ப்பனுடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று வெளி உலகத்திலே போய் காணாமல் போய்விட்டால் கண்டுபிடிப்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள். எப்படி ஒருவர் கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்? ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? வெளியே உதாரணம் சொல்கிறேனே, ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடும் போது, ஒரு சின்ன எல்லைக்குள் விளையாடும் போது காதில் உள்ள தோடு அல்ல கம்மல் தொலைந்து விட்டது. தேடும்போது கேட்குறாங்க 4 பேர், என்ன அந்த பிள்ளை விளையாடுது, தோடை காணோம். நிறைய பேர் வந்துடுவாங்க, கண்டுபிடித்துந்தாம்மா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. வெளியே தொலைத்தால் கண்டுபிடிக்க கொடுப்பதற்கு வெளியே ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் தானாய் தெரிந்தே போனவன் தன் வாழ்க்கையை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவன் கண்டுபிடிக்கப்படுவான். ஆமாம், அவன் தன் நிலையை உணர வேண்டும். ஆனால் இங்கே உள்ளது அக்ரிணை பொருள். வெள்ளி காசு அக்ரிணை பொருள், உயிர் இருக்காது. ஆனால் அதில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அதுவாய் போகாது. அதை தெரியாமல் ஒரு பெண் தொலைத்து விட்டாள். தெரியாமல் ஒன்று தானாய் போனது, ஒன்று தெரிந்தே போனது, ஒன்று தொலைக்கப்பட்டு போனது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். வெளியே போனது, உன்னை வீட்டை விட்டு வெளியே சுயநலமாய் போனது எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது வீட்டிற்குள்ளே என்ன செய்யப்பட்டது? இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். வீட்டிற்குள்ளே தொலைத்தவைகள். ஆமாம், இதாக இருக்கீங்களா? வீட்டிற்குள்ளே தொலைந்து போனவைகள் நாம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்காசு என்பது யூத சமுதாயத்தில் ஒரு நபருக்கு அல்லது ஒருவருக்கு ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணும்போது கொடுக்கக்கூடியதான ஒரு 10 வெள்ளிக்காசு. கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அதாவது என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்த விழாவில் அந்த மணமகன் இந்த பிள்ளைக்கு அல்லது நிச்சயம் பண்ண போகிற இந்த பிள்ளைக்கு தனக்கு உரியவள் என்று சொல்வதற்காக அவள் கொடுக்கக்கூடியதான வெள்ளிக்காசு அதை கொடுப்பேன். 10 வெள்ளிக்காசு. திருமணம் முடிக்கும் போது மீதி 40 வெள்ளிக்காசை கொடுத்துருவார். திருமணம் முடிக்கும் போது என்ன செய்யணும்? மீதி 40 வெள்ளி, மொத்தம் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. ஆக முதல் 10 வெள்ளிக்காசை கொடுத்த உடனே பெற்றுக்கொண்டதான இந்த மகள் ரொம்ப சந்தோஷம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? தனியாக தெரியும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க, முகக்கலை, திருமண கலை என்ன செய்யவிட்டது? ஆமாம், கல்யாண கலையா? சரி, கல்யாண கலை வந்து விட்டது. சரி, பார்த்த உடனே தெரியும். அது வேலை வரைக்கும் முன்னு போகும், முன்னு வரும், சாப்பிடாது, ஒழுங்காக சாப்பிடாது, அது போகும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டான், இதான் சாப்பிடா இல்லையோ அவருக்காக சாப்பிடணும் அப்படிங்கிறதுல சாப்பாடு நிச்சயம் அவன் சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய சமுதாயத்தில் அடுத்த பிரச்சனை கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த மகள் அல்லது இந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் சமுதாயத்தில் எந்த விழாக்களுக்கு போனாலும் சரி அல்லது எந்த எல்லைக்கு போனாலும் சரி, அவள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, வீட்டை விட்டு புறப்படும் போது அந்த மணமகன் கொடுத்ததான், நிச்சயிக்கப்பட்ட இந்த மணமகன் கொடுத்ததான வெள்ளிக்காசை தன் நெற்றியில் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். நெற்றியில் இப்படி அணிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நூல்களினாலே, நூல் வச்சு, இல்லாவிட்டால் வெள்ளி கம்பினாலே
எதை வைத்தாலும் ஒன்றை என்ன செய்ய வேண்டும், வைத்து அதை மூடி வைத்து கொள்ள வேண்டும். அவள் எங்கே போனாலும் அந்த தோற்றத்தில் அவள் பார்க்கும்போது 10 வெள்ளிக்காசு என்ன செய்யும், நெற்றியிலே தெரியும். அப்போது புரிந்து கொள்வார்கள், இவள் யாரா, ஏற்கனவே ஒரு நபருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார். எங்கே போனாலும் இந்த பெண்ணை தனித்தன்மையோடு பார்ப்பார். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆக இதை எதை ஒப்பனையாய் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பல காரணங்கள் இருந்தாலும் நான் சொல்ல விரும்பினது, நாம் நம்முடைய மனவாளனுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அவர் நமக்கு நம்ம உற்ற சகோதரன் என்று சொல்கிறோம், ஆத்ம நண்பர் என்று சொல்கிறோம், நலமும் சொல்கிறோம். ஆனால் பைபிள் நம்மை அவருக்காக யாராய் வைத்திருக்கிறது, நம்ம யாராய் வைத்திருக்கிறது, மனவாட்டியை. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ணிடமோ, அன்றைக்கு அவர் நமக்கு இந்த வெள்ளிக்காசை நமக்கு நிச்சயித்து கொடுத்து விட்டார். நான் வருவேன், வரும்போது அணிந்து கொண்ட இவைகளோடு என்னை சந்திக்க வேண்டும். ஆமாம், இந்த மணமகன் எப்போது வந்தாலும் இவளை காணும்போது நெற்றியில் என்ன இருக்கணும், நெற்றியில் என்ன இருக்கணும், இந்த வெள்ளிக்காசு தொங்கிட்டு இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. இந்த 10 வெள்ளிக்காசு இருக்கணும். பார்வையிலே 10 எண்ணிடுவான். 10 வெள்ளிக்காசில் ஒன்று இல்லாவிட்டாலும் மணமகன் இவளை திருமணம் செய்வதற்கு செய்ய மாட்டான், உட்பட மாட்டான். ஒன்றை எங்கே கேட்பான், தொலைஞ்சு போச்சுங்க, இன்னொன்று செய்து தான் கொடுங்களேன் அப்படின்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். தொலைந்ததா, தொலைஞ்சே போன்ட்டு போயிடுவார். ஏன்னு சொன்னால் கவனிப்பாரற்ற அலட்சியமான இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதனாலே குடும்பம் என்ன செய்யாது, இப்படி தான் இருக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டுட்டு போயிடுவார். ஆகவே ரொம்ப பத்திரமாய் அந்த கலாச்சாரத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய ஒன்று. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. இவள் ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொண்டான். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால், எத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருந்தாலும் போனால் வந்தால் எல்லாம் இருந்தான். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. காலங்கள் ஆக, ஏன்னா திருமணம் முடிக்கிறதுக்கு நம்மை போல இந்த மாதம் என்கேஜ்மெண்ட்டு 3 அறிக்கை வாசிக்க டைம் வேணும், அடுத்த மறுநாளே என்ன செய்வோம், அந்த 3 அறிக்கை வாசித்த மறுநாள் இந்த வாரத்துக்குள்ளே திருமணத்தை வைத்து விடலாம் என்று சொல்லி ஏற்பாடுகள் செய்யலாம். அவங்க நாட்டில் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு 15ஆம் தேதி அப்படின்னா அடுத்த மாதம் என்ன செய்யணும், 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி தான் மேரேஜே இருக்கும். 1 வருடம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அந்த 1 வருடத்தில் இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், பார்த்து கொண்டே இருக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆனாலும் இவள் பெற்றுக்கொண்ட அந்த வெள்ளிக்காசு அவளை எப்படி சந்தோஷமாக இருந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஆட்டம் என்ன, அவருடைய பாட்டம் என்ன, அவருடைய சந்தோஷம் என்ன, குதூகலம் என்ன, வீட்டில் கொண்டாட்டங்கள் என்ன, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவள் போக்குவரவு போய் வந்து இருக்கும்போது இந்த 1 வருடத்துக்குள்ள காலங்கள் நேரங்களில் என்ன ஆயிட்டு அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக, பிரச்சனை ஆயிட்டு. என்ன அப்படின்னா, இவள் எத்தனை நாட்கள் அணிந்து கொண்டு போய் வந்து எல்லாம் பத்திரப்படுத்தினாலும் தெரியாது. ஒரு நாள் வைக்கும் போது வெள்ளிக்காசை காணும். ஆனால் அவளுக்கு தெரியலை, வச்சுட்டு வந்துட்டான். வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் சில்லறையாக ஒரு 50 காசு சில்லறையா, ஒவ்வொரு ரூபாயா 50 காசு கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் எண்ணும். பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே உட்காந்து என்ன செய்யும், எண்ணம். அதே போல் காலையில் உட்காந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்யும், எண்ணி பார்க்கும். அதனால் அதுக்கு என்னென்னா ஒரு சந்தோஷம். இதே போல் இவள் இந்த 10 வெள்ளி காசை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்ப்பா. எண்ணி பார்த்து தொட்டு பார்த்து இந்த காரியங்களெல்லாம் மனவாரனை முன்வைத்து என்ன செய்வான், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அவ்வளவு சந்தோஷம். தொட்டு பார்த்து அந்த ரூமுக்குள் அவளுக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட ரூம் அது. அந்த ரூமுக்குள் உள்ளே போவான், லைட்டை போடுவான், பீரோ திறந்து அந்த வெள்ளிக்காசை எடுத்து எண்ணி பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு வெளியே வருவான். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நடந்தது. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் ரூம் திறக்கப்படவில்லை, வெளிச்சம் போடவில்லை, பீரோ திறக்கப்படவில்லை, ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாட்கள் போனதோ தெரியாது. மணவாளன் வருகிறான்னு சொன்ன உடனே ஓடிப்போய் ஏதா எடுத்தான். 10 வெள்ளிக்காசை பார்க்கணுன்னு பார்த்தா காசை காணும். ஒரு வெள்ளிக்காசை காணவில்லை. பயங்கர அதிர்ச்சி. போச்சுடா, செத்தோம்.
வாழ்க்கையே போய்விட்டது. அவளுக்கு பயங்கர எல்லா இடமும் தேடினாள், வீட்டுக்கு எல்லாம் தேடினான், தேடினான். உன்னை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேடணுமே தவிர தொலைக்கப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு ஊரெல்லாம் போய் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயன் உண்டாவதா? அதான் சொன்னேன், வெளியே தொலைத்திருந்தால் கண்டுபிடிச்சு கொடுக்க ஆள் இருக்காங்க. ஒருவன் மரத்தை வெட்டி தீர்க்கதரிசியோடு போனான், மரத்தை வெட்டினான், எல்லாரும் வெட்டுறாங்க, மரம் சாய்க்கப்படுகிறது, எல்லாம் கொண்டு வந்து வச்சு வெட்டும் போது ஒருத்தர் ஓங்கி வெட்டினான், கோடாரி ஓடி ஆற்றுல விழுந்துட்டு ஐயோ போச்சு, இரவலாகி வாங்கப்பட்டது. தீர்க்கதரிசி வந்தான், எங்கே விழுந்ததுன்னு முதல் கேள்வி, எங்கே? அவன் இந்த பக்கம் விழுந்ததுன்னு சொன்னால் ஏசுனாலும் ஏசி போடுவார். அதனால் அப்படியே இந்த இடத்துல விழுந்ததுன்னு சொன்னால் பேதல் எடுத்துட்டுவார். அங்கே ஜெபம் பண்ணாலும் நிச்சயம் அங்கே வராது. எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் நிச்சயணும் காட்ட வேண்டும். தொலைத்த இடம் நல்லதோ கெட்டதோ, அது மக்கள் விரும்புவாங்களோ விரும்ப மாட்டாங்களோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் தொலைத்த இடத்த சொன்னால் போதும், அவர் கண்டுபிடித்து கொடுப்பார். ஆமாம், வெளியே கண்டுபிடித்து கொடுக்க ஆள் இருக்கிறாங்க, உள்ளே யாரும் வரமாட்டாங்க. அதுவும் என்கேஜ்மெண்ட் ஆன பிள்ளையினுடைய ரூமுக்குள்ளே யாரும் வரவே மாட்டாங்க. கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய இடம் அது. வெளிநபர்களால் அங்கே கண்டுபிடித்து கொடுப்பதற்கு வருகை கிடையாது, இவள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா தேடினான். அதுக்கப்புறம் எங்கே தான் தொலைஞ்சிருக்கும் யோசிச்சுட்டு பல நாட்கள் கழித்து தான் ரூமை திறக்கிறான், விளக்கை போட்டான், பெருக்கினான். அப்போ நேதம் பெருக்கியிருந்தால் கிடைச்சிருக்காதா? இங்கே தான் இருக்கீங்களா? அந்த வீட்டை பெருக்கிறவள் நித்தமும் பெருக்கெல்லாம் கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைச்சிருக்கும். தொலைந்து போனது கட்டாயம் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ நித்தமும் பெருக்கவில்லைன்னு அர்த்தம். நித்தம் பெருக்கவில்லைன்னு சொன்னால் அவள் அந்த ரூமுக்கு நேதான் என்ன செய்யலை, வரலன்னு அர்த்தம். வராதபடினாலே அந்த வீடு எப்போதுமே, அந்த அறை எப்போதுமே எதாக தான் இருந்தது, இருளாகத்தான் இருந்தது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. தொலைத்தது ஒன்று, வாழ்க்கையின் அனுபவங்கள் வேறு விதங்கள். ஆமாம், இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மகத்தான ஆசீர்வாதங்கள் ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் அதை வீட்டிலே தொலைத்து விட்டு வெளியே வரும்போது ஸ்டைலாக வந்துடும். ஆமாம், வெளியே வரும்போது எதையும் தொலைத்தது போல யாருக்கு தெரியாது. இப்போ என்ன வச்சுக்கோமே, நான் வீட்டில் எதை தொலைத்தேன்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியுமா? பார்க்குறது தெரியுமா? தோற்றத்தில் தெரியாது, பேச்சிலும் தெரியாது, நடவடிக்கைகளில் தெரியாது. ஆனால் என்னுடைய உள் மனதில் தெரியும், தேவனுக்கு தெரியும் நான் எதை வீட்டிலே தொலைத்து விட்டேன் என்பது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கர்த்தருக்கு பாய் மாட்டவதாக நேரம் பார்க்குறது. இப்போ தான் இன்ட்ரொடக்ஷனே ஆகிருக்குது, நேரம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு 2 மணிக்கு அது முடிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எதை தொலைத்தவனு தெரியாது. வீட்டிலே தொலைக்கப்பட்ட அனுபவங்களை இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமாம், இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். வீட்டில் எதை தொலைத்தோமோ அதை கண்டுபிடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பல உண்டு. ஆனால் முதல் ஆசீர்வாதமே என்னன்னா குடும்ப ஆசீர்வாதங்கள். ஆமாம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆண்டவர் உருவாக்கி போங்கப்பா ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பலை, அவளை ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். அடுத்த ஸ்டெப் என்னதான், அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். அப்போ குடும்ப ஆசீர்வாதம் ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை என்றைக்கு ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையில் குடும்ப ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குடும்ப ஆசீர்வாதம் என்பது வித்தியாசமான அனுபவங்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. தேவன் நமக்கு குடும்ப ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப ஆசீர்வாதங்கள் வெளியே தொலையாது. எங்கே தான் தொலையும்? குடும்ப ஆசீர்வாதங்கள், குடும்பத்தினுடைய காரியங்கள் வெளியே என்ன செய்யாது. எங்கே தான் தொலையும்? வீட்டில் தாங்க தொலையும். ஒரு கப்பல் இருந்தாங்க, இடம் பொருள் எவ்வளோ சொல்ல மாட்டேன், பிரச்சனை ஆயிரும். ஏன்னா சொன்னால் தெரியாது. இப்போ உள்ள காலங்கள் முன்ன இடத்த சொன்னேன், இப்போ இடம் சொல்லலை. அந்த கப்பல் நல்ல, அவர் ஒரு ஆஃபீஸர், இந்த அம்மா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும். 8 வருஷம் பேச மாட்டாங்க. நானும் கற்பனை செய்து தான் பார்த்துருக்குறேன்.
நாம் 8 நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாது. அவன் ஆனால் பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருப்போம், நாள் முழுவதும் இருப்போம், போவோம் வருவோம். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது. 8 வருஷம் பேச மாட்டாங்க. ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போவார், ஆஃபீஸில் இறக்கி விடுவார், போயிடுவார். இந்த அம்மா முடிஞ்ச உடனே வெளியே நிற்கும். அவர் முடிச்சுட்டு வருவார், வந்து ஸ்கூட்டரில் ஏறுவார், வீட்டுக்கு போயிடுவாங்க. டீ வரும், ஸ்நாக் வரும். எது முக்கியமான வேலைன்னா பையனை கூப்பிட்டு அல்லது பொண்ணை கூப்பிட்டு, 2 பிள்ளைகள் கூப்பிட்டு, உங்கள் அப்பாட்ட எப்படி அவனுக்கு அப்பாவா முதல்ல இவருக்கு கணவனா? எது முதல்ல? கணவன் தான் முதல்ல. இப்போ நேரடியாக சொல்ல வேண்டியது முதல் தொடர்பு நினைச்சிட்டு துண்டிக்கப்பட்ட உங்கள் அப்பாட்ட இதெல்லாம் வேணும்னு போய் சொல்லு. அவர் நினச்சி தூக்கி கேட்டு இதெல்லாம் வாங்கி கொடு, இதுக்கு மேலே பணம் கிடையாது, போய் சொல்லு அப்படின்னு சொல்லு. 2 பேருக்கு மீடியேட்டர் ஆகி இந்த பிள்ளைகளுக்கு தலையை சொல்லிச்சிருக்கேன். நான் பேசாமல் ஊரை விட்டு ஓடி போயிடலாமான்னு. நாம் 2 பிள்ளைகள் பேசிக்கிறோங்க, 2 பேசா இல்லைன்னு தெரியாது. நம்ம 2 பேரும் போயிட்டாலும் இங்கே என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சதும் ஒரு குடும்பம் இருக்குது, அப்படி எழுதி வச்சது இருக்குது சொல்லுவாங்க. அது உண்மையை பையன் தெரியாது, நான் எழுதி வச்சது. ஒருத்தர் பேசவே மாட்டார், அவசரம் வந்தார். இந்த பாருமா நேராக வந்து இப்படி பார்த்துட்டு பேப்பரை அப்படி வச்சுட்டு ஒரு டேபிள் வெயிட்டை வச்சுட்டு போயிட்டார். இந்த அம்மா வந்து பார்த்தது, அதிகாலை 5 மணிக்கு எழுப்பி விடும், அவசர வேலை. சரி, இந்த அம்மா காலையில் முடிச்சு பார்த்தா மணி 7. பயங்கர கோபம். அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, நான் தான் எழுதி வச்சுருக்கேனே 5 மணிக்கு எழுப்பிவிடுங்க. நீங்கள் டேபிளில் போய் பாருங்கள், மணி 5 ஆகி விட்டது, எழுந்திருக்கவும். அது எழுதியிருக்கு, நான் தான் எழுதி வச்சுருக்கேனே. நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் இருக்கும். அப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள உறவுகள், தேவனுக்கு கொடுத்த உறவுங்க அற்புதமாக. தேவனுக்கு வந்து மற்ற எல்லாவற்றையும் விட கணவன் மனைவி என்ற உறவு, இன்னொன்று அந்த குடும்பம் என்றதான உறவோடு தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், எப்பா ஒரு 100 பேர் இருந்தால் தான் வருவேன்னு சொல்ல, 2 பேர் இருந்தாலும் நான் வருவேன். எங்கே 2 பேர்? முதல்ல கணவன் மனைவி இந்த 2 பேர் இருந்தாலும் அவர் நினைச்சுவார். தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்புகிற தேவன். குடும்ப உறவில் வருத்தங்கள், வேதனை, கணவனுக்கு ஒத்து போகாத நிலை, கணவன் ஒன்று சொன்னால் இது மாறுக்கு செய்யுது, அது சொன்னால் இதுக்கு வேற பண்ணுது, இதெல்லாம் குழப்பம். பிரச்சனை எதில் வரும்? சின்ன டீயில் தான் வரும். சின்ன டீ. கத்திற்கு மகிமை உண்டாவதா? ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு, ஒரு அம்மா கொண்டு கொடுக்குது. ஒரு காஃபி கொண்டு கொடுத்த உடனே அது எறும்பு கிடந்தது, ஒரு கட்டெரும்பு கிடந்தது. அறிவு இருக்கா? கொண்டு வந்து வச்சு அதில் பார்த்து வைக்கக்கூடாது, கட்டெரும்பு கிடக்கு. அப்படி இப்படின்னு ஏன் சொன்னேன், அது கட்டெரும்பு கிடந்தானே, ஏது குடிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அது ஏச ஒன்று சண்டை. அதுக்கப்புறம் இவர் சும்மா இருப்பார், அவங்க அப்பா அம்மா திட்டு, அவங்க அப்பா அம்மா திட்டுவார். அந்த இந்த மாமியார் சண்டை வளர்த்தது, பிரச்சனை ஆயிடுச்சு. இதே பகுதி இன்னொரு இடத்துல சொல்கிறேன், எறும்பு கிடக்கு. எறும்பு பார்த்தவர், வாங்குவா, என் காஃபிக்கு என்ன விட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் உள்ளே இருக்கிறார். உன்னுடைய சமையலுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆள் இருக்கு, செத்து போயிடுச்சு. என்னை விட ரசிகர்கள் கூட்டம் உனக்கு ஏராளம். அந்த அம்மா வேறு டீ போட்டு தராங்க. கதை முடிஞ்சு போச்சா? சண்டைக்கு எப்படி பிரச்சனை வருது பாருங்க. எதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என்ன செய்யணும்? இந்த வீணான பிரச்சனைகளை கொண்டு வந்து தேவனுக்கும் நாம் 2 உறவும் கெட்டவுடனே தேவன் உள்ள உறவு எப்படி 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க? காலையில் குடும்ப ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் கத்தி பார்க்காரு. இனிமேல் வீடுகளுக்கு வந்து தான் பார்க்கணும் வச்சுங்க. சரி, எங்கே குடும்பத்தை ஜெபம் பண்ணணும்? குடும்ப ஜெபத்தில் உட்காரும்போது எப்படி உட்கார முடியுமா? யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஆகிடுது. அப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஒருவரை சார்ந்திருக்கக்கூடிய, ஆண்டவர் வாழ்க்கை வாழும்போது ஒருவரை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் ஏற்படுத்தி அமைத்தார். நம்மெல்லாம் சொல்லுவோம் ஜாடிக்கேற்ற 2 ஜாடியாக இருந்தால் பயன் இல்லை, 2 மூடியாக இருந்தாலும் பயன் கிடையாது. ஒன்று ஜாடியாக இருக்கணும், இன்னொன்று எதாக இருக்கணும்? அப்போ தாங்க பொருளும் பாதுகாப்பாக இருக்கும்.
2 ஜாடியை தூக்கி வைங்க, மேலே மூடிக்கு எங்கே போக? சரி 2 மூடியை தூக்கி வைங்க, வெறும் மூடி எதுக்கு? ஒன்று ஜாடின்னா ஒன்று எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேக வேகமாக பேசுவீங்க, அந்த அம்மா நிதானமாக பேசும். இந்த அம்மா 1க்கு 15 பேசும், அவர் அதுக்கு 1க்கு பாதி தான் பேசுவார். அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் அங்கே இங்கே பார்க்காதீங்க, பிரச்சனை இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சரி, அப்போ ஜாடிக்கேற்ற மூடினா அப்படி தான் ஆண்டவர் இணைக்கிறது, அப்படி தான் இணைப்பாருங்க. பூட்டுன்னு வச்சா சாவி 1, 2 பூட்டாக இருக்க. அந்த கதவை திறக்கணும்னா யார் வேணும்? சாவி வேணும். ஒன்று மனைவியாக இருக்கலாம், ஒன்று கணவனாக இருக்கலாம். அப்போ தான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நிம்மதியாக தூங்கலாம். ஆமாம், இல்லை 2 பேரும் வெளியே தான் இருக்கணும். அவை கணவன் மனைவி என்ற உறவு இதை வீட்டில் துளைத்து போட்டவன் ஏராளம் உண்டு. இதில் வீட்டில் துளைச்சிடக்கூடாது. வீடு தான் இதே இது சண்டை போடுறாங்களே, வெளியே வரும்போது பாருங்கள், சர்ச்சுக்கு வரும்போது பாருங்கள், அப்படி வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வரும்போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தா அத்து புட்டுக்கு எடுத்துடுற மாதிரி இருக்கும். 2 பேரும் சும்மா பயங்கரமாக இருக்கும். அது வரும் 2 பேரும் வர்றனால பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வண்டியில் இறங்கும்போது பார்க்குறது என்ன, இதெல்லாம் எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப பயபக்தியுள்ள கொடுப்போம். வீட்டுக்குள்ளே போனால் தானே தெரியும் கதை எப்படி நடக்குன்னு இடிச்சிக்கிட்டோம். அப்படி வீட்டுக்கு போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வரும்போது நல்லதாக வருவாங்க, இங்கே இருக்கும்போது நல்லதாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் தான் நிச்சயம். அப்போ என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவனோட உறவுகளை கெடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் வீட்டில் என்ன செய்யலை, அது உடைந்து போனது. வெளியே சூப்பராக வருவாங்க. கடைக்கு போனால் ஏங்க எனக்கு இந்த சாரி வேணும், எடுத்துக்க, இது ஒன்று போதாது, அவங்க கட்டியிருக்கிற மாதிரியே எனக்கு இது வேணும், இது 3வது வேணும் அப்படின்னா, சரி 2வது போயிடுச்சு, 3வது வேணும்னு, சரி சரி எடுத்துக்க. அவர் என்னது நினைப்பார், இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பயந்து போயாது, தெருவில் வந்துடக்கூடாது பிரச்சனை அப்படி நினச்சி வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே தான் பிரச்சனை. என் கையில் காசு இருக்கான்னு கேட்டியா நீ முதலாங்க, வேணும் வேணும்னு கேட்குற, அவங்க முன்னால் ஒன்று நான் எப்படி சொல்கிறது அப்படி வீட்டுக்குள்ளே வந்துடும் சண்டை. ஆனால் அங்கே ஒன்றும் வெளியே வராது. வெளியே அவன் நினைப்பான், மாராசன் இந்த மகராசி நீ கொடுத்து வச்சவாம்மா, அப்படி மாத்திரம் நேராக சொல்லியிருந்தாலும் செத்தாவன். ஆனால் கொடுத்து வச்சவப்பா, நீ கொடுத்து வச்சாலுமா உன்னை கேட்டு கேட்டு செய்கிறாங்க பாரு. இதெல்லாம் வெளியே தான். வெளி உலகத்தில் நாம் ஒன்றும் தொலைத்து போட மாட்டோம், ரொம்ப கட்டுக்கோப்போடு அப்படி போவோம். ஆனால் வீட்டில் தான் தொலைச்சி வச்சுருக்கிறோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. குடும்ப வாழ்க்கை இணைக்கும் போது, கரம் பிடிக்கும் போது இந்த சந்தோஷம் இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவர் குடும்ப உறவை கொடுத்துருந்தார், அதை வீட்டிலே தொலைச்சிட்டோம். இந்த உறவு இருந்தால் தாங்க தெய்வனோட உறவு நல்லாயிருக்கும். ஆமாம், பிள்ளைகளோட உறவு பாருங்கள் ஏற்கு மாறாக இருக்கும். பிள்ளைகளை நம்ம கேட்கவே வேண்டாம். நாம் ஒன்று சொன்னால் அது 4 சொல்லும். கடைசியில் ஃபைனலாக சொல்லும், we are educated. நாங்கள் யார், படித்தவங்க, உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், பெற்றோருக்கு தெரிந்தது பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமாம், எல்லாம் தெரிந்த மனப்பான்மைகளை பேசி பெற்றோரை கணக்குறைவாய் நடத்துகிற கிரியைகளும் குடும்பங்களிலே இருக்குது. அதெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களோடு உள்ள உறவுகள் நல்லா வச்சுக்கணும். ஆமாம், உங்களை ஏசுவாங்க, பேசுவாங்க, சத்தப்படுவாங்க, அடிப்பாங்க. இதெல்லாம் நன்மைக்கானவைகள் என்று எடுத்துக்கொள்ளணும்னா, ஒரு காலத்தில் நீங்களே சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லும்போது எங்கள் அப்பா 2 அடி அடித்தார், அதனால தப்பா நான் திருந்தினேன். அவன் கேட்பான், அதுக்காக என்ன அடிக்க போகிறேன்னு கேட்பான். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நாம் திருத்தி கொள்ள வேண்டியதான காரியங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும். தொலைத்து போன குடும்பங்கள், பிரச்சனையினாலே தொலைத்து போன குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்க முடியும். தேவனோட உறவுகள் நல்லா இருக்கும். ஆமாம், அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், 2 பேரும் உட்காரணும், விளக்க கொளுத்தணும். இந்த பைபிள் எடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்லப்படுகிறது, எவ்விதமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான்? நீங்கள் வாசிங்க, எபேசியருக்கு வந்துடுங்க, அதில் சொல்லப்பட்டதை வாசித்து பாருங்க. அப்போ எல்லாம் வேதத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சத்தில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும்.
அப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்தா தாங்க நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமாம், ரூமுக்குள்ளே போனால் இருட்டு, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் லைட்டை போட்டோன்னா ட்ரெஸ்ஸும் தெரியும், இருக்கிற நிலைமையும் தெரியும். குப்பைகள், கூலங்கள், அசுத்தங்கள் எல்லாம் கிடக்கு நமக்கு தெரியாது. அப்புறம் என்ன செய்யணுமா? பெருக்கணும், எடுத்துடணும். பெருக்கு மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணணும். அப்போ பல நாட்களாய் திறக்கப்படாத கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். வீடுகளில் போன உடனே திறந்துருங்க. கதவை திறந்து நல்லா உட்கார்ந்து உங்கள் குடும்ப உறவுகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நாம பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும். ரெண்டும் ஒரே மாம்சம், ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு நான் ஏன் என்னை நானே குத்திக்க வேணாம் சொல்லுங்க. என்னடா கண்ணு வா ஒரு குத்து வேறு குத்துவோமா? நான் நம்ம சரீரத்துக்கே கேடு விளைவிக்க மாட்டோம். மனைவி ஆண்டு கொடுத்ததே ஒரு சரீரத்தின் இணைப்பு தான் கொடுக்குறேன். நாம் அதுக்கு ஒரு கேடு செய்ய, அதே போல் அவர்களும் நமக்கு ஒரு கேடு செய்ய என்னமே யோசனை செய்யக்கூடாது. நாம் யோசிக்கிறது அங்கே செய்யணும். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. நாம் யோசிக்கிறவங்க என்ன செய்யணும்? செய்யணும். நாம் சொல்ல வேண்டியது நினைக்கிறத அவங்க சொல்லணும். அப்போ தான் ஆவியில் உருமானப்பட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. நல்ல குடும்ப வாழ்வு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அதை இழந்து போகாதீங்க. ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை மனரம்யமாய் வாழ்ந்துட்டு போகணும். ஆமாம், நிறைய அதுக்குள்ள கதைகளும் நிறைய உண்டு, அதில் அது கல்யாண பிரசங்கம். சரி விட்டுருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த குடும்ப உறவுகள் தாண்டி நம்மை நாமே கெடுத்து கொண்டது, வீட்டிலே கெடுத்து கொண்டது பரிசுத்த வாழ்க்கை. எது வாழ்க்கை? பரிசுத்தத்தை நம்ம வீட்டில் தாங்க கெடுக்கிறோம், வெளியே கெடுக்க மாட்டோம். வெளியே வந்தோடனே, வெளியே வந்த ஒருத்தன் ஒரு நம்ம ஆவிக்குரியவன் வெளியே வந்த உடனே தேவையற்றது பேசுவான்னு நினைக்கிறீங்களா? அவனை பார்த்தா பயபக்தி உரியவனை மாதிரி தெரியும். வெளியே நம்ம எல்லாம் நடிச்சிருவோம், ஆனால் வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும் தெரியும். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் வீட்டில் தான் ஆரம்பிக்குது, வீட்டில் தான் நடக்குது. பல வழிகள் கெடுப்பதற்கு, பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு. நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய கிரியைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. ஆனால் பரிசுத்த காரியத்தை, தேவனோடு உள்ள பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. குடும்ப ரீதியாக உட்கார்ந்து ஒன்று நான் நிறைய சொல்லலாம், அதில் ஒன்று சொல்கிறேன். சொற்களின் மிகுதினால் என்ன செய்யாது? அப்போ சொற்கள் அதிகம் வருவதனாலே எதெல்லாம் உண்டாகுது? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையற்ற வார்த்தைகளை பேச பேச அது எதைத்தான் நமக்கு உண்டாகும்? நம்மை கரைப்படுத்தும். நம்ம என்ன செய்யும்? கரைப்படுத்தும். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறோம், ரெண்டு பேர் நல்லா இருந்தால் கூட வெளியேருந்து ஒருத்தன் வருவான். தோத்திரம் பிரதர், பிரைஸ்லா பிரதர், அல்லது சிஸ்டர், பிரைஸ்லா சிஸ்டர். உட்கார்ந்த உடனே நல்லா இருக்கீங்களா, அது இருக்கீங்களா, இது இருக்கீங்களா கேட்டுக்கிட்டே கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து நிற்கும். பலிபீடத்தில் வந்து நிற்காது, சர்ச்சில் வந்து நிற்கும். சர்ச்சில் வந்து நிற்கிறதோடு போகாது, ஊருக்கு இழைச்சவன் ஆண்டி. அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நமக்கு என்ன, அவங்க சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்களால அவங்களுக்கு கிடைச்சோம் அப்படின்ட்டு. சரி, ஊருக்கு இழைச்சவன் ஏஜி சபை ஆண்டி. என்ன அதில் என்ன இருக்குது? நமக்கு குறைஞ்சாவே இருக்கிறோம். ஒருத்தன் கிடைச்சாங்க வருத்துருவாங்க. என்ன செய்தாலும் அதில் பிரச்சனை காணுது. அவர் ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே வருப்படுவான் பாருங்கள், அது எத்தனை வருபடணும் தெரியாது. ஆனால் அவர் ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். இவங்க நினச்சிட்டு விட்டுட்டா கூட பரவாயில்ல, வந்தவன் வறுப்பான் பாருங்க, நெய் போட்டு வறுப்பான், சூப்பராக டேஸ்ட்டுக்கு. அது காரியங்கள் நம்ம எல்லாம் என்ன செய்யும்? நம்மை கரைப்படுத்தும். இதில் கூப்பிட்டு வச்சு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில் போகிற ஓனான்னு பிடிச்சி வேட்டில் இழுத்து கட்டிக்கிட்டா ஐயோ குத்துது, குடையுது, ஐயோ குத்துது, நகம் பிடிச்சி இழுக்குது, பல்லு கடிக்குது அப்படின்னா அது அப்படி தான் செய்யும். அவர் பாட்டு வெளியே போகிறார், பிரதர் பிரைஸில் பிரதர், வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அதோட செத்தம். அப்படி போனவன் தான் வந்து நம்மையும் கரைப்படுத்திடுவான், வேண்டாது பேசி வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதனால் என்ன அப்படின்னா, நாம் அடுத்த ஸ்டெப் பரிசுத்த எல்லைக்கு போவதற்கு பதிலாக வேண்டாத கிரியைகளுக்கு உட்பட ஆரம்பிச்சிடுவோம். நாம் 4 பேருக்கு சொல்லுவோம். அதுக்காகத்தான் தேவையற்றவர்களை உள்ளே இழுக்கக்கூடாது.
வசனத்தை பேசக்கூடிய ஆட்கள் வராங்களா, சந்தோஷமாக ஏற்றுக்கிடுங்க. ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா. அப்போ வேதத்தில் அதோடு மாத்திரம் இல்லை, அவருடைய குடும்பத்தில் முன்னாட்கள் இருந்தது போல் இன்றைக்கி இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதில் இருந்ததை வச்சுக்கிடுங்க. ரட்சிக்கப்பட்ட புதில் எப்படி இருந்திருப்பீங்க? பயங்கர சந்தோஷங்க. நான்லாம் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட புதில் 15 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எவ்வளோ அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோன்னு வச்சுக்கோமே, ரட்சிக்கப்பட்ட புதில் அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு 2 ரூபா 3 ரூபா பையில் இருந்தாலே பெரிய ஆள். அதான் நம்ம அன்றைக்கி 1 பைசா கூட வேல்யூ இல்லை. ஆனால் 2 ரூபா கையில் இருந்தாலே அப்படி அது ஒரு சந்தோஷம். அப்படி எதுக்குன்னா அது சரி, நமக்கு தெரிஞ்சது சினிமா தான் தெரியும். சரி, சினிமாவுக்கு போகிறதுக்கு இதுக்கு 2 பேரும் போகிறதுக்கு வரதுக்கு நம்ம காசு கிடச்சிட்டா அப்படின்ட்டு 2 ரூபா இருந்தாலே 3 ரூபா இருந்தாலே மேக்ஸிமம் 5 ரூபா இருந்தாலே பயங்கர சந்தோஷம். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அப்படி மகிழ்ச்சி. காசு போனதுக்கப்புறம் போச்சுடா, என்னடா மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு அப்படி இருப்போம். ஆனால் அது இருக்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட போதில் அப்படி இருக்கும். நானே பைக்குள்ளே கை விட்டுருங்க, எனக்கு தெரியாமலே காசு இருக்காடா அப்படி பைக்குள்ளே ட்ரௌசர் தானே போட்டு பைக்கெலாம் பார்த்துருக்குறேன், ஒன்றும் இருக்காது. ஆனால் சந்தோஷம் இருக்கும், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சியில் போய் 2 பேருக்கு ஆண்டரை பற்றி சொல்லிடுவேன், 2 பேருக்கு ஜெபம் பண்ண போயிடுவேன். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா. அன்றைக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இருக்கான்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது. வெள்ளிக்காசு வாங்கும்போது, மணவாளன் கையில் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லை. இருந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துருப்போம், அந்த சந்தோஷத்தை மறுபடியும் தொட்டு அனுபவிச்சிருப்போம். ஆமாம், இன்றைக்கி இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி அந்த இழந்து போன சந்தோஷம் எங்கே போகும்? வீட்டில் தாங்க போகும், வெளியே எங்கே போகாது. வெளியே நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம், இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு வந்துடுவோம். இதாக இருக்கீங்களா? வெளி உலகத்தை பற்றி நான் பேசவே இல்லை. எல்லாம் வெளி உலகத்தை, நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் உலகத்தை எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் ஆவிக்குரியவன் என்று நடிச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போய் அதை அழுதுருவான். ஆனால் வெளி உலகத்தில் பிரச்சனை இருக்காது, உள்ளே தான் பிரச்சனை. தேவ சமுத்திரம் உட்காரட்டும், தானாக ஒன்று கலண்டு வரும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நாம் எப்படி இருக்கோம் என்பதை ஒன்று கர்த்தர் ஆராய பண்ணிடுவார். அதுக்குத்தான் சொல்கிறது விளக்க கொளுத்தணும்னு சொல்கிறது. ஆமாம், தனியாக வீட்டுக்குள்ளே போவோம், அறை வீட்டை பூட்டின்னு சொன்னார். போனால் தானே பூட்ட முடியும், போகவே இல்லை, வெளியே பூட்டிட்டு உட்காந்துருக்குறோம். சில அறை வீட்டை பூட்டினா வெளியே போய் பூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் தான் செய்யணும், பூட்டணும். உள்ளே போய் பூட்டிட்டு இந்த வெளிச்சத்தை போடணும், வாசிக்க. அப்போ தான் குப்பை இருக்கிற இடம்லாம் தெரியும். இந்த வெளிச்சம் வந்தால் தான் குப்பை இருக்கிற இடம்லாம் தெரியும். எடுத்து சுத்தம் பண்ணியாச்சுன்னா நல்ல சந்தோஷமாக உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆமாம், நம்ம ஒவ்வொரு நாள் அது உருவாக்கி கொடுக்கும். வீட்டிலே தொலைத்து போட்டவைகள், இந்த வீட்டிலே நிறைய தொலைச்சி போட்டதெல்லாம் அனுபவத்தில் அன்னைக்கு ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இருந்த தொடர்புகள். ஆண்டவர் எபேசுவை பார்த்து, ஆதியிலே கொண்டது அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறையும். ஆதியிலே கொண்டது அன்பு என்னெல்லாம் இருந்திருக்கு. அவர்கள் பவுல் சொல்கிறான், தனக்கு கழுத்தை கொடுப்பதாக இருந்தால் கூட என்ன செய்தாங்களா அந்த ஊழியத்தில்? எப்படி ஆட்கள் பாருங்கள், கழுத்தை கொடுப்பது. அவனுக்கு பதில் நான் சாகுறேன்ப்பா, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவர் சேர்த்தாங்க, அவர் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவார், நான் இன்றைக்கி போகிறேன் சாகிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு உயிரை கொடுப்பது கூட ஆட்கள் வந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நேசித்து தேவனுக்காக வாழ்ந்த ஜனம் பின்னாட்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்? பெற்றுக்கொண்ட நாள் இருந்த சந்தோஷம் இல்லை என்பதற்கு பல காரணங்கள். அப்படி வாழ்க்கையில் சில குறைபாடுகள், சில குறைவுகள், சில பாவங்கள், அந்த காரியம்லாம் பின்னால் சொல்கிறான். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், தீர்க்கதரிசி அல்லாதவர்கள் அப்படின்னா கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். என்றைக்கு இவைகளுக்கு இடம் கொடுத்தாங்களோ, இதுக்கு இடம் கொடுக்குது எங்கே? வீட்டில் தான் உட்கார வச்சு பேசினாங்க. அதுக்கு தான் யோவான் எழுதுனான், கிறிஸ்துவின் உபதேசம், இந்த சத்தியம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் எப்படி இருக்கும்? அந்நிய பாஷை அடையாளத்தோடு இருக்கும். இங்கே தான் இருக்கீங்களா? வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் இருக்க வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும், விசேஷித்த கிருபை இருக்க வேண்டும். இது சொல்லப்பட்ட அற்புத அடையாளங்களை நம்பணும். இதில் சொல்லப்பட்டதான வேத எழுத்துக்களை அப்படி தேவன் கொடுத்தார்னு நம்பணும். இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டது. இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? நம்பணும். இதை நம்பாவிட்டால் 2 யோவானில் படித்து பாருங்க, அவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவன். அவன் உங்கள் வீட்டில் சேர்க்காதீங்க அப்படிங்கிறான்.
இப்படி வேண்டாதவங்களை சேர்த்தீங்கன்னா வீட்டிலே உங்கள் வாழ்க்கையை நிறைய தொலைத்து போட்டு விடுவீர்கள். ஆமாம், தேவனோடுள்ள உறவுகள், தேவனோடுள்ள ஐக்கியம், தேவனோடுள்ள காரியங்கள் தொலைந்து போய்விடும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம வீடுகளே சொல்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆலயத்தோடு உள்ள தொடர்பு ஏற்படுத்துகிறோம். நம்ம போகிறோம், பிள்ளைகள் வளர்க்கும் போது பாஸ்டர் கூப்பிட்டாங்க, மம்மி டேடி பாஸ்டர் கூப்பிட்டாங்க, இந்த ஒரு சின்னவன் போதும் போதும், அவர் தான் ஜபா கிடக்கார்ல, அவர் செய்வார். யார் கிடக்குறா? அதுக்கு 2 பேர் இருக்காங்க. சர்ச்சிலே கிடக்கிறதுக்கு 2 3 அம்மா மாதிரிலாம் வருவாங்க. அவங்கள வச்சு செய்துக்குவார். பாஸ்டருக்கு என்ன வேலை? நீ போகண்ட, இங்கே இருன்னு சொன்னீங்களே, உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கான்னு முதல்ல இன்றைக்கி இப்போ பாருங்க பார்ப்போம். சர்ச்சுக்கெல்லாம் போகாதப்பா, அங்கங்கே ஒன்று அழைச்சிருவாங்க, அங்கே போன்னு சொல்லுவாங்க, இங்கே போன்னு சொல்லுவாங்க, புஸ்தகத்தை எடுத்து இந்த பக்கம் கொடுத்துருவான்பாங்க, ட்ராக்ஸு கொடுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஜோப் பண்ணவான்னு சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் சுத்தப்படுறதுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நீ போகாதப்பா, ரொம்ப பத்திரம். இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த பையன் இருக்கான்னு நினச்சிக்கிட்டீங்களா? எனக்கு யார் எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையினோட மனதில் வைத்துக்கணும், ஆலயத்துள்ள தொடர்பு. நீ போகாத அப்படின்னு சொல்கிறோமே, அவன் அதுக்கப்புறம் ஒரு காலம் சர்ச்சு பக்கமே வரமாட்டான், தேவனை விட்டு தூரம் போயிடுவான். பிள்ளையை வீட்டிலே இழந்து போனீர்கள். ஆமாம், உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் வீட்டில் வச்சுட்டு உபாசம் அங்கே நடக்குது. வீட்டில் அவன் செல்ஃபோனில் உட்காந்துருக்கான், லேப்டாப்பில் உட்காந்து, டிவியில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், லேப்டாப்பில் உட்காந்து எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான், வேண்டாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இலை கொடுப்பீங்க. சர்ச்சில் ஆலயத்தில் நடக்குது உபாச ஜபம், இன்றைக்கி உபாச ஜபம்டா, ஓடி போயிரு, என்னால் தான் வர முடியல, வேலை இருக்குது, நீ ஓடிப்போ, பாஸ்டர் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஓடி போயிரு, உபாசத்தை போய் உட்காரு. அங்கே 4 பேர் தான் வருவாங்க, 4 ஒருத்தருமே வர, நீ போய் உட்காரு, அடிச்சு பற்றிருங்க. ஒரு காலத்தில் நீங்களும் வந்தீங்க, பிள்ளைகளோடு வந்தீங்க, இன்றைக்கி நீங்களும் வரல, பிள்ளைகளும் வரல. ஏன் அப்படின்னா வீட்டிலே தொலைச்சிட்டேங்க. போக வேண்டாம் வேண்டாம், அங்கே 2 பேர் தான் வருவாங்க, என்னத்தை ஜெபம் பண்ணி கிழிச்ச நீ போ, அங்கேயே உட்காரு. அவங்க உட்காந்து சும்மா உட்காருவான். அவனையும் பாபத்துக்குள்ளாக நடத்தி உங்கள் பிள்ளை நீங்கள் இழந்து போகிறீர்கள். ஆமாம், இங்கே உபாசபத்துக்கு எத்தனை வராங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் வரணும், என் பிள்ளை வரணும். ஆமாம், ஒரு லிமிட்டில் போனால் அந்த பிள்ளைகள் வராதுங்க. ஒரு படிப்பு உயரத்துக்கு போனால் பிள்ளைகள் வர முடியாது, ஒரு வெளியூருக்கு போனால் பிள்ளைகள் வர முடியாது. கைக்குள்ளே இருக்கும்போது அனுப்பி விடுங்க. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? நிறைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் போக வேண்டாம், நீ உட்காரு, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு தான் ஏஜி ஆண்டி இருக்கோமே, ஜபாவும் நானும், அவர் பார்த்துக்குவார். அப்படியே சொல்லியே நிறைய பிள்ளைகள் நினச்சில்ல, நீங்கள் வரலன்னு வேலை நடக்காதுங்களே. நீங்கள் தேவனுக்கென்று சேவை செய்ய மனதில்லாமல் போனால் இனி ஒரு காலம் மனதில்லாமல் போயிடுவீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டாலும் வராது. பிற நாளைக்கு வந்து கண்ணீரோட, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன செய்ய முடியும்? எங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு கர்ச்சீப் வாங்கி கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு பாஸ்டர் எங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரனுக்கு ஜெபம் பண்ணுங்க, பையனுக்கு இந்த மாதிரி பிள்ளை வேணும் அப்படி கேளுங்க. அந்த பையன் அந்த இதில் வளர்ந்துருக்கான் தெரியும். எங்கள் பிள்ளைக்கு இப்படி பாருங்கள், பிள்ளைகள் நல்ல உபவாசத்துக்கு நல்லா வந்தாலே நாங்கள் பார்க்க வேண்டாம், அவரே பார்த்து அங்கேயே கொடுத்துருவார். எத்தனை சொல்லணுங்க? எத்தனை சொல்லணும்? ஆலயத்தை நேசித்து பாருங்கள், பிள்ளைகளை அனுப்பி கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளையுடைய படிப்பு, உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்குங்க. நான்லாம் சர்ச்சிலே கிடந்தேன், கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. வீட்டில் கிடந்த, ரசிக்கப்பட்ட பிறகு வீட்டில் கிடந்த காலத்தை விட நான் சர்ச்சில் கிடந்த காலம் தான் அதிகம். நல்லா ஜெபம் பண்ணுவேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். 1 மாதம் முடிச்சிருது பைபிளை, 2 மாதத்தில் பைபிளை முடிக்கணும், போட்டி போட்டு வாசிக்கிறது. அப்படி பைபிளாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். லூக்கா 15 அதிகாரம்னா இங்கே புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அதில் லூக்கா எதுக்கு அப்புறம்? அது மார்க்குக்கு அப்புறம். மார்க். அதுக்கப்புறம் 15 அதிகாரம் சொன்னார். அரைக்குறைய கேட்டு ஒன்றும் இல்லாமல் நம்ம இப்படி இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் பைபிள் இருக்கும். எனக்கு கொடுத்ததே ஒரு இந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லி சிஎஸ்சியில் உள்ள ஒருத்தர் தான் எனக்கு வந்து எது கொடுத்தாரு? பைபிள் கொடுத்தாரு. வாஸ்து 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 பார்த்துட்டு இருந்தேன். அந்த வயது இவ்வளோண்டு பைபிள் இவ்வளோ ரெடி ஆகிட்டு. அது அப்படி தான் ஆகும். ஆனால் வாஸ்து பிரசங்கம் பண்ண சொல்லுவார்.
உதாரணம் சொன்ன, இப்போ லூக்கா 15ன்னா கையை வச்சா லூக்கா 15 தான் வரும், வேறு வராது. உபதியா அப்படின்னு சொன்னால் கையை வச்சா உபதியா வருங்க. ஏன்னா பழகிட்டோம், அதில் படித்து 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 அந்த புக்கை திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து பழகிட்டோமா, கையை வச்சா அது வரும். பழகிட்டா கட்டாயம் வரும். ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேனே, மெக்கானிக் இருக்கார், காரை கொண்டு நிப்பாட்டுறோம், நமக்கு என்ன ரிப்பேர்னு தெரியாது. அவர் வேணா ஆன் பண்ணுங்க வாசர் அப்படிம்பார். ஆன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஓடுறதை பார்த்துட்டு பேலட்டை திறப்பார், இப்படி எட்டி பார்ப்பார், ஃபஸ்ட்டு சாயங்காலம் வந்து வாங்கிடுங்க. என்ன அப்படின்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடி ஓடும் போதே கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு? அதில் பழகிருக்கான். இதில் பழகுங்க, கைக்குள்ளே வரும். இன்னும் பழகுங்க, இதயத்துக்குள்ளே இருக்குது, நம்ம அப்புறமா நடத்தும். வீட்டில் பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, வேத வாசிப்பு இல்லை, நமக்கு ஒன்றுமே கிடையாது. வீட்டிலே பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் கொண்டிருக்கிறோம். உபவாசம் வந்து பற்றி விடுங்க, கர்த்தருக்கு பாய் கொண்டவதாங்க, பற்றி விட்டுருங்க. கொண்டு வந்து விட முடிஞ்சால் விட்டுட்டு போங்க. இங்கே என்ன ஜெபம் பண்ணுறாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சர்ச்சில் என்ன தான் ஜெபம் பண்ணிட்டு போட்டோம், ஜெபம் நடக்குது. ஆமாம், கர்த்தருக்கு பாய் கொண்டவதா, ஜெபம் நடக்குது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனோட உறவுகளை நம்மை புதுப்பிக்கும். நான் வந்ததெல்லாம் குறித்ததெல்லாம் வேறு எங்கே இதெல்லாமல் வருது. சரி, கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்னை கீலேயாத்தின் ரண வைத்தியன் இல்லையோ, என் ஜனம் ஏன், என் குமாரத்தையே இன்னும் சுகமடையாமல் போனான் சொல்கிறேன். 8ஆம் அதிகாரத்தை வார்த்தை, கீலேயாத்தின் ரண வைத்தியன் இல்லையோ. இன்றைக்கி நிறைய மேல் பூச்சா பூசிட்டு போகிறனால நிறைய பிள்ளைகளுக்கு எது வச்சுருக்கு, ரணம் வச்சுருக்குள்ள, அப்படி உள்ள கொதிச்சு இப்படி நிற்குது, கை காலை வெட்டுற மாதிரி வந்துடும். கிழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் கிழிச்சுதார். கிழிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வலிக்கும், ஆனால் நல்லா இருவீங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசிவிட்டார், ஏசிவிட்டார். இன்றைக்கி எல்லாம் சொல்லத்தான் செய்வீங்க, ஆனாலும் கவலைப்படைய மனதில் உள்ள பாரத்தெல்லாம் சொல்லிட்டு போயிரு. உங்கள் பரிசுத்த வாழ்க்கை வீட்டில் கெடக்கூடாது. கெட்டதுக்கு பல வழிகள் என்ன. முன்னமே வீட்டுக்குள்ளே போனால் பிள்ளைகளை ஓடி ஆடி விளையாடும். ஒரு வீட்டில் விளையாடும், ஒரு சின்ன பிள்ளைலாம் ஓடி ஆடி விளையாடும். பெரியவங்க நினச்சிவாங்க ஏதாவது புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் அம்மா அம்மா சமையல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போனால் ஐயா மட்டும் உட்காந்துருப்பாரு, இன்னும் பிரதர் பேசுகிறாங்க, அம்மா இங்கே ரூமுக்குள்ளே இருக்காங்க. அது பாட்டுக்கு உள்ள படுத்துக்கிட்டே எதையாவது செல்ஃபோனில் என்ன செய்யும், ஆன் பண்ணி விட்டது தான், காலையில் ஆன் பண்ணி விட்டது தான், சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு அது ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம்ல, அது வந்துடும், அது உட்காந்துட்டு இருக்கும். பையன் எங்கே, அவன் மேலே லேப்டாப்பில் உட்காந்துருக்கிறான், வரவே வேண்டாம். சரி, இந்த பொண்ணு எங்கே, அந்த அடுத்த ரூமில் அது பாட்டுக்கு என்ன செய்யுது, உட்காந்துருக்கு. எல்லார் கையில் என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. பதிலாக என்ன இருக்குது, படிப்புக்கு தேவை, பேசுவதற்கு தேவை, நம்முடைய சில காரியங்கள் செய்வதற்கு தேவை, லேப்டாப்பும் தேவை, கம்ப்யூட்டரும் தேவை, நமக்கு செல்ஃபோனும் தேவை, எல்லாம் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவையெல்லாம் என்னென்னா தேவனோடுள்ள உறவை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தை எல்லாம் அது தின்னுட்டு போயிடுது. ஆமாம், அவைகளினாலே நாம் கரைப்பட்டு கொண்டே போகிறோமே தவிர சுத்தமாக்கப்பட முடியவில்லை. ஆமாம், இதுலேயும் வேண்டாத ஆட்கள் பிரசங்களை கேட்டுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்தே போயிருங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நல்லது என்னென்னா, யூடியூப்பில் வேறு ஆட்கள் பேசுகிறத கேட்காம மூடி வச்சுட்டு நல்ல நமக்கு பிடித்தமான 2-3 ஆட்களை மாத்திரம் வச்சுக்கணும், அவங்கள கேட்கணும். கண்ட ஆட்கள் பேச்சையும் கேட்காதீங்க, கண்ட வார்த்தைகளையும் கேட்காதீங்க. இந்த காதில் கேட்ட இந்த காதில் விடுற மாதிரி, இங்கே சில நேரம் இங்கே பிரசங்கம் பண்ண இங்கே கால் கேட்ட இந்த காதில் விடுற மாதிரி அங்கேயும் அதை மாதிரி விட்டுட்டு போயிருங்க. இங்கே தான் இருக்கீங்களா, கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. இவைகளினாலே நாம் கெட்டு போனது உண்டு. நம்முடைய பரிசுத்தம் வீட்டில் தான் கெடுகிறது. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நம்முடைய பேச்சுக்களினாலே, நாம் பிள்ளைகளை நடத்துகிற விதங்களினாலே, நாம் பழகிற காரியங்களினாலே வீட்டில் நிறைய கெடு. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. இதனால் உபவாச ஜெபம் இல்லை. என்ன டாக்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் உபவாசம் இருக்கீங்களான்னு கேட்டார். ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு மாதிரி கேட்டார். ஒருவேளை நம்ம உபவாசமே இருக்க மாட்டேன்னு நினச்சி கேட்குறாருங்களே. அது சொன்னார், நீங்களும் உபவாசம் இருக்கக்கூடாது. அது சொன்னார், உபவாசம் இருக்க
சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட்டு ப்ராப்ளம், லங்ஸு ப்ராப்ளம், வேறு என்ன தான் ப்ராப்ளம் இருக்காது? உள்ளே எல்லாம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். மனுஷனே இருக்க தானே செய்யும். வரட்டும், நீங்கள் உபவாசமே இருக்கக்கூடாது. இருக்கிற மாத்திரை சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிடணும். ஆனால் நான் நினச்சது, சரி ஒரு ஓட்ஸை குடிச்சோமா, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் ஓட்ஸை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு இங்கே வந்து உட்காந்துருவோம். சாப்பிடலை, அதெல்லாம் கவலைப்படணும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி உபவாசமே என்ன செய்யுது, ஒரு டீ குடிக்கிற மாதிரி இதை குடிச்சு வந்துடும். ஒரு டீ குடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான். சரினா ஒரு டீயை குடிச்சிட்டு மாத்திரம் வந்து உட்காந்துடும். மருத்துவர் சொல்லுவாங்கங்க, அவங்க படித்த படிப்புக்கு சொல்லுவாங்க, மருத்துவர் தான் மன்னிக்கணும், அவங்க படித்த படிப்புக்கு கட்டாயம் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. அது பாஸ்டாக இருந்தானே, சாதாரண மனிதனாக இருந்தானே, யாராக இருந்தானே அவங்க படித்து சொல்லுவாங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உபவாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் நாம் நம்முடைய பிள்ளைகளை உபவாசம் இருக்க வச்சுருக்கோமா? நாமளே வரமாட்டோம். உபவாசத்துக்கு நம்ம எத்தனை பேர் வருவீங்க? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னு மாத்திரம் கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? தெரியாது நினைக்கிறீங்களா? அந்த உபவாச நாட்கள் சொல்லுங்க, ஒரு நாள் உபவாச நாட்கள் நடக்கும்போது ஜபா கூட்டம் வேன் எடுறா போவன்ட்டு ஒரு 10 வீட்டுக்கு போய் அள்ளி தூக்கி போட்டு வந்துடணும். எல்லாம் எதில் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? எதில் உட்காந்துருக்கோம்? டிவியில் உட்காந்துருக்கும், இல்லைன்னா லேப்டாப்பில் உட்காந்துருக்கும், இல்லாட்டா செல்ஃபோனில் உட்காந்துருக்கும். தூக்கி போட்டு கொண்டு வந்துடணும். என்ன நம்ம எங்கே உபவாசத்தில் இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? இங்கே ஜபம் நடக்கு. ஆளுக்கு வரலைங்கிற வருத்தத்தில் நீ 10 பேர் நீங்கள் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, அது பாட்டு ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கும். அவனும் கண்ணை மூடிட்டு அடித்தான்னா ஒரு 1 மணி நேரம் நடத்திக்கிட்டு இருப்பான். நம்மளும் வந்தான்னா யார் இருக்காங்க இல்லைன்னா நம்ம பாட்டு நடத்திக்கிட்டு தான் இருப்போம். கவலைப்படுறதில்லை. எதுக்கு? நீங்கள் வரலைங்கன்னு கவலைப்படலை, அவர் வரலைன்னா தான் கவலைப்படணும். ஆமாம், ஆகவே உபவாசம் இல்லை. இன்றைக்கி அடுத்த வாரத்தில் இருந்து இந்த வீட்டில் கிடக்கிற பையங்க செகண்ட் வீக் வந்து கட்டாயம் லீவு பிள்ளைகளுக்கு. என்றைக்காவது ஒரு நாள் தான் வைப்பாங்க, ஒரு நாளை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. செகண்ட் வீக்கில் பசங்க எல்லாம் இங்கே வரல, லிஸ்ட் எடுத்து என்கிட்ட கொடுத்துருமா, அவ்வளோ பேரும் ஃபோன் பண்ணிடுவோம். வாலிப பிள்ளைகள் கட்டாயம் செகண்ட் வீக்குன்னு கட்டாயம் எல்லோரும் இங்கே வந்து நிற்கணும் உபவாசத்துக்கு. வீட்டில் ஒரு காஃபி டீ கொடுத்து மட்டும் அனுப்புங்க. விளையாட போனவன் காலையில் சாப்பிடாமலே விளையாட போனவன் மத்தியானம் தான் சாப்பிட வந்திருக்கான். அவ்வளோ நேரம் விளையாட தெரியுதுல்ல, கொஞ்சம் நேரம் ஆண்டோட உட்காரட்டும், பட்னியானாலும் பசியானாலும் கிடக்கட்டும், மயங்கி விழுத்தானு கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். அவனுக்கு என்னன்னாலும் வாங்கி கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே மாத்திரம் வந்துட்டா அது எங்கள் பொறுப்பு. சர்ச்சுக்கு வெளியே என்ன அது உங்கள் பொறுப்பு. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு வேணும் எனக்கு கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் கொடுக்காதுட்டாலும் அன்றைக்கி பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம். எல்லா வயலும் வந்துடுவானுங்களே, பாஸ்டர் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு வாங்கி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எதுக்கு வரணும்? செகண்ட் சாட்டர்டே பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள்லாம் வந்து ஆகணும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? வந்து ஆகணும். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதாக. வீட்டில் இருக்கிற நீங்கள் பெரியவங்க வீணான நேரத்தை செலவு பண்ணாதுங்க. இதனால தான் வீட்டிலே நம்முடைய பரிசுத்தம் கெடுகிறது, வீட்டிலே தொலைந்து போகக்கூடிய தேவ ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. பைபிள் வாசிப்பதில் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ ஒரு மூடு வராது, பிற வாசிப்போம். பிறகு எங்கே வரும்? அதோட முடிஞ்சுது. உபவாசம் இருக்குன்னு நினைப்பீங்க நீங்கள் வீட்டில், அன்னைக்கு கதை தட்டப்படும். மிகப்பெரிய இவ்வளோ நாள் வராத உங்கள் தம்பி அப்போ தான் வந்திருப்பார், அல்லது உங்கள் அண்ணன் அப்போ தான் வந்திருப்பார். என்ன செய்ய, இன்றைக்கி தான் நினச்சேன் உபவாசம் இருக்கலான்னு. யார் வந்திருக்கா? மட்டன் எடு, சிக்கன் எடு, எல்லாம் எடுத்து கொடுக்கணும் நம்ம. அப்போ ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி இருக்கணும்னு நினச்சோம்ப்பா, அதனால் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நாளைக்கு இருந்துக்கிறாங்கப்பா. அவர்கிட்ட சொல்லணும். அவரும் என்ன செய்வார் பாவம். சரி என்ன செய்ய, இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவருக்காக வந்தேன் அப்படின்னு. எனக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. சர்ச்சுக்கு யாருக்காக வந்தாங்களா? நீங்கள் சர்ச்சுக்கு யாருக்காக வந்திருக்கீங்க? நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நாம் வந்திருக்கோம். நாம் வர்றதுனால அவர் என்ன செய்தார்? வந்து நம்ம ஆசீர்வதிக்க வராரு. ஆண்டவருக்காக வந்தோம். அதனால் மனோகர் தர்மம் வரலனால ரொம்ப வருத்தப்பட்டு பரலோகத்தில் உட்காந்து அழுவார் போல, ஐயோ மனோகரன் வரலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நீங்களாம் வரலன்னா நான் வேணா அழுவேன், ஐயோ வராமல் போயிட்டாங்களே, ஃபோன் பண்ணி கேட்போம், அது கேட்போம், நான் கேட்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நீங்கள் வந்தாலும் வரலாம், அவருக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடிய மாட்டார்.
நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவருக்கு பற்றி கவலை கிடையாது. அந்த நன்மையும் தீமையும் பலனையும் யார் தான் அனுபவிப்பா? நீங்களும் நானும் தான் அனுபவிப்போம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு. உபாச ஜெபம் இருக்குது, அவருக்காக இல்லை, நமக்கு. நாம் இன்னும் தேவனோட உறவு நல்லா இருக்கணும், ஐக்கியம் நல்லா இருக்கணும், தேவனை பற்றி கொள்ளணும், உமக்கண்டு அவருக்கண்டு வாழணும் அப்படிங்கிற உறவுகள் கட்டாயம் வரணும். ஆமாம், நிறைய இருக்குது. இதில் ரொம்ப விளக்க கொளுத்திடணும், நல்லா பெருக்கணும்னா நல்லா சுத்தம் பண்ணணும். அப்படின்னால் ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு சில நேரம் மூடு வராது அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் ஜெபிக்கணும்னு போவோம், ஜெபம் பண்ண முடியாது. நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, உட்காந்துட்டு ஜெபம் பண்ணலையா சும்மா நான் உட்காந்துருங்க. பைபிள் தருது, ஆண்டவரே உட்காந்துருக்கேங்க, எந்திரிச்சு வெளியே போகாதுங்க, இந்த இடத்துல உட்காந்து எனக்கு ஜெபம் பண்ண ஓடலை அப்படின்னு உட்காந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் தெய்வ பிரசன்னம் இறங்கும் பாருங்கள். 1 மணி நேரம் போனாலும் தானாக போயிட்டுருக்கும். ஆமாம், அனுபவிச்சிருக்கேங்க. ஜெபம் பண்ண ஓடாது, இங்கே உட்காந்துருவேன். நேரங்களில் உட்காந்துட்டு இப்போ ஆட்கள்லாம் இங்கே வந்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் உட்கார முடியும், ஏன்னா உட்காந்துருவேன். யாரும் இப்போ வர வேண்டாம், உட்காந்துனா ஜெபம் பண்ண ஓடாது, உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தெய்வ பிரசன்னம் நம்ம ஜெபம் பண்ண வைக்கும். நேரம் போகிறது தெரியாது. அப்படிப்பட்ட மூடுலாம் வரும். ஆனால் தேவனோட உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆமாம், வீட்டிலே தொலைஞ்சு போகக்கூடாது. வீட்டில் எதெல்லாம் உங்கள் குடும்ப உறவு வச்சுக்கிடுங்க, பரிசுத்த வாழ்க்கை வச்சுக்கிடுங்க, தேவனோட ஐக்கியத்திற்குரியதான ஜெப வாழ்வு வச்சுக்கிடுங்க, வேத வாசிப்பு நம்மளை சுத்திகரித்து கொள்ளக்கூடியதான வேத வாக்கியங்கள், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேத வாக்கியம், நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வேத வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லையா அதை பாருங்கள். எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இழந்து போனோமோ அவையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உட்காந்து ஆண்டோட உட்காந்து அதை அலசி பார்த்து பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். ஆமாம், வீட்டுக்கு போனோடனே கதவு திறங்க. இதனால் வரை பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படுவதாக. இதனால் வரை உள்ளே இருக்கிற இருள் வெளிச்சமாக்கப்பட இந்த விளக்கை கொளுத்துவீங்களா? ஆமாம், அதுக்கு வெள்ளத்தை கொளுத்துனா தானே குப்பை கிடக்கிறது தெரியும், இல்லைன்னா தெரியாது. கொளுத்துன உடனே குப்பை தெரியும், அள்ளி தூக்கி வெளியே வீசிட்டு நல்ல கதவை போட்டிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவ ஆவியானோட பிரசனம் எல்லாருக்கும் தொலைந்து போனவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவமே வேறு மாதிரி இருக்கும். ஆராதனை முறைகளே வேறு மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கையின் முறைகள் வேறு மாதிரி தெரியும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவர் அவர். ஆமாம், நிறைய சொல்லலாம், நிறைய கடப்பெல்லாம் அப்படி எடுத்து வச்சுருக்கு. ஆனாலும் இந்த காலையில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். வீட்டிலே துளைத்தவை அவை, அதை கண்டுபிடிக்கணும்னா கதவை தரங்க, விளக்க பொடுத்துங்க, பெருக்குங்க, கண்டுபிடிச்சிடும். ஆமாம், எல்லாமே எழுதுறது ஜெபம் பண்ணுமா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. வீட்டிலே தொலைத்தவை இன்னும் நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள். வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வீட்டிலே உட்கார்ந்து எவைகள் வீணான பேச்சு, வீணான நடத்தைகள், வீணான காரியங்கள், வீணான கோபம், வீணான வைராக்கியங்கள், வீணான காரியங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்குது.
வெளியே வரும்போது நடிச்சிருவோம், நீங்களும் நான் நடிச்சிருவோம். அதுதான் ஆண்டவர். வேதபாரகர், பரிசேயர் இவங்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆண்டு சொல்லும் போது வேதபாரகர், பரிசேயர், நீங்க மாயக்காரர், நடிக்கிறீங்கயா அப்படிங்கிறாரு. நம்ம பார்த்து சொன்ன வார்த்தை அது. நான் நினைக்கிறேன் நம்ம ஆண்டு சமூகத்தில் சொல்லும்போது என்ன பார்த்து சொன்ன வார்த்தை மாயக்காரன். நடிக்கலாம் வேண்டாம்யா. ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்துருக்க விரும்புகிறேன். நான் என் ஆண்டவருக்கு உள்ள நேரத்தை எல்லாம் வீணாக்கின காரியங்களுக்கு மன்னிப்பு, வீட்டிலே என் பரிசுத்த கேடு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இழந்து போனதை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் பெருக்க விரும்புகிறேன். வேத வாசாதங்க தெரியும் வரும் எவையெல்லாம் என்பதை அந்த வெளிச்சத்திலே நம்ம காண முடியும். நல்லா சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகப்பட வேண்டும். அனுக்கிரகப்பட்ட ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன பிரச்சனை என்ன மறந்தாலும் கூட பரவாயில்ல. நான் ஒன்றே ஒன்று, வீட்டில் தொலைச்சது எது உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவர் கட்டாயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பெரிய மாற்றத்தை பார்ப்போம். இடைப்பட்ட நாட்களிலே நல்ல ஜெபங்களிலே பங்கு பெறுங்க. தேவனோட ஐக்கியத்தை நல்லா இருங்க. அவர் வருகை சமீபமாக இருக்கிறது, அதுக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மாரநாதா மாரநாதா மாரநாதா, ஓ இயேசு வருகிறார் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்வோமாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்டீவன் பிரதர் ஜெபம் பண்ணி கேட்கிறோம். கர்த்தர் சீஷர்களை தெரிந்து கொண்ட போது உம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் கர்த்தர் அவர்களை தேவனை பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று தாவீது சொல்வது போல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தியாக்கப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடி தேடி விசாரித்து ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்திலே தங்கி இருக்கிற யாக்கோபின் சந்ததி என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரை குறித்து எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, உம்முடைய தேவனே சமூகத்தை அசட்டை பண்ணாமல் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போவதில்லை. அது தேவனே எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. களிமண்ணாய் உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி பாத்திரமாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்துவீர் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவனே தாழ்ந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்மாலே உருவாக்கப்பட உடைக்கப்பட ஆண்டவரை உம்மாலே பயன்படுத்தப்படும் பாத்திரங்களாய் நாங்கள் உருவாக்கப்படும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கப்பட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.